தேர்தல் வாக்களிப்பு காலை 7 மணிக்கு ஆரம்பம். மலையக பெருந்தோட்ட மக்கள் ஆர்வத்துடன் வாக்களிப்பு. வாக்காளர்களுக்கான விசேட அறிவித்தல். தேர்தல் முறைப்பாடுகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு. ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு இன்று காலை 7 மணிக்கு ஆரம்பமாகியது. இன்று காலை 7 மணிக்கு ஆரம்பமாகிய நிலையில் வாக்களிப்பு நடவடிக்கைகள் மாலை 4 மணி வரையில் இடம்பெறும். இதன்படி வாக்காளர்கள் அனைவரும் சரியான ஆவணங்களுடன் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று உரிய நேரத்தில் தமது வாக்குகளை பதிவு செய்யுமாறு தேர்தல் ஆணையாளர் கோரிக்கை விடுத்துள்ளார். இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க 1,71,40,352 பேர் தகுதி பெற்றுள்ளனர். நாடு பூராகவும் உள்ள 13,421 பேர் தேர்தல் பத்திய நிலையங்களில் வாக்களிப்பு நடவடிக்கைகளில் முன்னெடுக்கப்படுகின்றனர். மேலும் மாலை வாக்களிப்புகள் நிறைவடைந்தது வாக்கெண்ணும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அத்துடன் தேர்தல் நடவடிக்கைகளை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் 39 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். அதில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடவிருந்த MM முகமட் இலியாஸ் ஆகஸ்ட் 22ஆம் தேதி காலமானார். திடீர் சுகவீனம் காரணமாக புத்தளம் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த முகமட் இலியாஸ் தனது 78வது வயதிலேயே காலமானார். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அரசாங்கத்தின் போது யாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினராகவும் இவர் பணியாற்றியமை குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் யாழ்ப்பாணம் நாவலர் மண்டபத்தில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை சற்று முன்னர் பதிவு செய்துள்ளார். இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட தெரிவு செய்வதற்கான வாக்களிப்பு இன்று காலை 7 மணிக்கு ஆரம்பமாகி தற்போது இடம்பெற்று வருகின்றது. குறிப்பாக மலையகத்தை பொறுத்தவரை பெருந்தோட்ட மக்கள் உட்பட அனைவரும் வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று தங்களுடைய வாக்குகளை பயன்படுத்துவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதன்படி நுவரெலியா மஸ்கெலியா தேர்தல் தொகுதியில் 3,47,646 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். கொத்மலை தேர்தல் தொகுதியில் 88,219 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். அத்துடன் 90,990 வாக்காளர்கள் வலப்பனை தேர்தல் தொகுதியில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதோடு ஹங்குராங்கொத்த தேர்தல் தொகுதியில் 78,437 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். நுவரெலியா மாவட்டத்தில் 534 வாக்களிப்பு நிலையங்களில் வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். மேலும் 52 வாக்கு எண்ணும் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வாக்குகளை எண்ணுவதற்காக நுவரெலியா காமினி தேசிய கல்லூரியில் 41 வாக்கு எண்ணும் நிலையங்களும், நுவரெலியா மாவட்ட செயலகத்தில் தபால் வாக்கு எண்ணுவதற்காக 11 வாக்கு எண்ணும் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதேபோல் மத்திய மாகாணத்தில் கண்டி, மாத்தறை போன்ற பகுதிகளிலும், ஊவா மாகாணத்தில் பதுளை, பண்டாரவளை ஆகிய பகுதிகளிலும் வாக்களிப்பு மிகவும் நீதியாகவும் சுதந்திரமான முறையிலும் நடைபெற்று வருவதாக தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் தெரிவிக்கின்றன. இன்று நடைபெறுகின்ற 2024 ஜனாதிபதி தேர்தலுக்கு வாக்களிக்க உங்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்வரும் ஆவணங்களில் ஒன்றை எடுத்து செல்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தேசிய அடையாள அட்டை, செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு, செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம், பொது சேவை ஓய்வூதிய அடையாள அட்டை, முதியோர் அடையாள அட்டை, மதகுருமார்களுக்கான அடையாள அட்டை, தேசிய அடையாள அட்டை தகவலை உறுதிப்படுத்தும் கடிதம், மாற்றுத்திறனாளிகளுக்கு தேர்தல் ஆணைக்குழுவால் வழங்கப்படும் தற்காலிக அடையாள அட்டை, ஏனைய நபர்களுக்கு தேர்தல் ஆணைக்குழுவால் வழங்கப்படும் தற்காலிக அடையாள அட்டை மேற்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட 9 ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை சமர்ப்பிக்க முடியும். ஜனாதிபதி தேர்தலுக்கான தேர்தல் முறைப்பாடுகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளது. அதற்கமைய மொத்த முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 5,551 உயர்த்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிக்கை வெளியிட்டுள்ளது. இதேவேளை கடந்த 24 மணித்தியாலங்களில் மேலும் 337 தேர்தல் முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. இதில் சட்டமீறல்கள் தொடர்பில் 336 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தெரிய வருகின்றது. அதற்கமைய இதுவரை பதிவாகியுள்ள மொத்த முறைப்பாடுகளில் 4,929 முறைப்பாடுகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது.